Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் வாஷிங் பலட். ஓகே, இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்சங் S23 Ultraவோட 1 year ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் போட போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா October 17 டேட் பார்த்துக்கோங்க. October 17 இன்றைக்கி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா October 18 என்னோட டேட் சொல்லுங்கள் கேட்காதீங்க. நாளைக்கு தான் ஆக்சுவலாக நான் ஃபோன் வாங்குறது பார்த்தீங்கன்னா October 18 தான் நான் ஃபோன் வாங்குது. பட் நாளைக்கே நான் வீடியோ எடுத்து நாளைக்கே நான் வீடியோ போஸ்ட் பண்ணணுன்னா அது லேட்டாகவும் எடிட் பண்ணுறதுக்குலாம். ஸோ நான் இன்றைக்கே நான் வீடியோ எடுக்கிறேன். பட் நாளைக்கு தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது October 18 தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 1 yearல இந்த ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். இதோட குட் திங்ஸ் என்னது, இதோட பேட் திங்ஸ் என்னது, இதோட கேமராவில் அப்டேட்ஸ் என்ன ஆச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது வந்து உங்களுக்கு 13ல் வந்துச்சு ஆண்ட்ராய்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 + One UI வந்து 6.1 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அப்புறமா எதனா ஃபால்ட் வந்துச்சா, இந்த 1 yearல எனக்கு எதனா ப்ராப்ளம் கொடுத்துச்சா அந்த ஃபோனு, அப்புறமா இந்த S Pen எப்படி இருக்குது, அப்புறம் சார்ஜிங்கு, அப்புறம் சார்ஜ் நிற்கிதா குறையுதா. ஏன்னா ஸ்டில் நவ் S23 Ultra வந்து வேறு லெவலில் வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இன்னும் கூட அமேசானில் வந்து அந்த பிக் பில்லியன் டேஸு, அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டு ஏதோ அதெல்லாம் போச்சு, அது என்னன்னு தெரில. ஸோ அதிலலாம் கூட இது லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா S24 Ultraவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. இதுலேருந்து அது மாறுறதுக்கானது எதுவுமே ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்றும் கொடுக்கல அவங்க. ஸோ S23 Ultraவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்த்து இந்த 2024 எடுக்கிறதுக்கு. ஸோ ஹவு இஸ் இட் S23 Ultra in 2024? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்கன்னா என்னோட S23 Ultra. இட்ஸ் 512 GB வேரியண்ட். இப்போ பார்த்துக்கோங்க, சைட்ஸ் பார்த்துக்கோங்க, பேக்கு, டவுனு, ஃப்ரண்ட்டு எல்லாமே பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் மேட்ச் ஸ்கின் ஒட்டியிருக்கேன். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒட்டியிருந்திருப்பேன். அந்த ஸ்கின் வந்து ப்ளஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் ரிங் ஒன்று ஒட்டியிருப்பேன். எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்து நான் 3 months 6 months வந்து ஸ்கின் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேனால ரிமூவ் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் வீடியோக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக என்ன ஃபோனுன்னு தெரியணுன்னால நான் ரிமூவ் பண்ணேன். இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் 2 செக்ஷனாக பிரிக்கிறேன். குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட் திங்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் குட் திங்ஸ் சொல்லுவேன், சரிங்களா, அந்த வீடியோவில். அண்ட் கம்பேரிசனுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து iPhone 14 Pro Max எடுப்பேன். அண்ட் S24 Ultra எடுப்பேன். என்னடா 16 Pro Maxே வந்துருச்சு, அதில் வந்து எடுக்க மாட்டோன்னா, ஆக்சுவலாக இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 14 Pro Max தான் இருந்துச்சு. செகண்ட்ஸில் இப்போ வந்து 14 Pro Max விற்கிது, ரீஃபர்பிஷ்ட் அந்த மாதிரி நிறையெல்லாம் விற்கிது. ப்ளஸ் S24 Ultra வந்து நம்ம ஆன்லைன்லேயே விற்கிது, சரிங்களா. அதனால் அது 3 ஃபோனுமே நடுவில் நான் கம்பேர் பண்ணுவேன். ப்ளஸ் இந்த ஃபோனோட பேட் திங்ஸ் குட் திங்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட் திங்ஸ் போயிடலாம். எனக்கு ரீசெண்டாக வந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, பர்ஃபெக்டாக இருந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொலாபரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கேமராஸில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அப்டேட்ஸ்லாம் இப்போ கிளியர் ஆகிடுச்சு. பட் இந்த ஒரு 2-3 வீக்ஸாக போயிட்டு இருந்தது. என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த 16x ஜூம்லேருந்தும் அந்த 19x ஜூம் நடுவில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா மரணம் மட்டமாக வரும். முதல்ல நல்லா வந்துச்சு, இப்போ அது ஏதோ ஆயில் பெயிண்டிங் மாதிரி கேவலமாக ஏதோ வாந்தி எடுத்து வச்ச மாதிரி வந்து இருந்தது. நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்கிறேன்னே, நான் சாம்சங் ஃபேன் பாய் தான், ஆனால் நானே சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ கேவலமாக வந்துட்டு இருந்தது. பட் நடுவில் அப்டேட் விட்டாங்க, சரியாக போச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த அப்டேட் விட்டாங்க, சரியாக போனோன்னு இப்போ நைட் ஃபோட்டோ எடுக்கும்போது இன்டோரில் ரொம்ப பிச் டார்க்கில் எடுத்தோன்னா ஒரு மாதிரி லைட்டாக வெளிச்சம் இருந்து எக்ஸ்ட்ரா வெளிச்சம் இருந்தால் நல்லா பண்ணுது. இப்போ பிச் டார்க்கில் எடுத்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மட்டமாக தான் வருது. என்னடா லைட்டே இல்லை அது அதில் மட்டமாக வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ நான் எடுக்கிற பார்த்தீங்கன்னா 14 Pro Max எடுக்கிறேன் இந்த ஃபோனு. ஆக்சுவலாக டிம்மில் கூட இந்த ஃபோன் எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக நைட் ஃபோட்டோகிராஃபி வேறு லெவலில் வருது இதில். பட் இதில் பார்த்திங்கன்னா அது ஒரு மைனஸு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் விட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல. பட் வந்து லைட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நைட் ஃபோட்டோகிராஃபி நல்லா வரும். நான் ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண விரும்பலை. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு போகணுன்னா போய் பாருங்கள். நிறைய இந்த ஃபோனை பற்றியே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ போட்டிருப்பேன். கேமரா பற்றி எப்படி பேசணும், எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும், எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கணும், ப்ளஸ் வந்து 10x ஜூமில் எப்படி இருக்குது, 3xல் எப்படி இருக்குது, 1xல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நிறைய ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ப்ளேலிஸ்ட் வந்து நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஏன் அதை பற்றி எதுவும் போடலைன்னா ஒரு மேஜர் சேஞ்சுமே இல்லை, சரிங்களா. அதனால தான் நான் போடல. அதனால் வீடியோ லென்த்தாக வர போயிடும் அதெல்லாம் போட்டோன்னா. ப்ளஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை. கேமரா ஆஸ் இட் இஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் தான் கொஞ்சம் கொலாபரேட் ஆச்சு. 6.1 வர 7 வரப்போகுது இப்போ. அதனால் அப்பப்போ நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சு கேமராஸு. பட் இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கேமராஸில் நல்லா இருந்த விஷயத்த மட்டமாக்குனாங்க, திருப்பி அதை நல்லா ஆக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு வந்து பெரிய இஷ்யூவே. என்னடா அது இவ்வளோ காஸ்ட்லியாக ஃபோன் வாங்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு வேறு எதனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேமிங் டைமில் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
அதுவும் வந்து ஃபோன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான். என்னென்னா நைட்டில் வந்து பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெட்ஷீட்டை போட்டுட்டு நான் கேம் விளாடுவேன் நைட் டைமில், கார் கேமு, டிரைவ் ஜோன் ஆன்லைன் சொல்லிட்டு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபோன் பயங்கர ஹீட் ஆகும். ஸோ நான் அது ஃபோன் மேலே தப்பு இல்லை, அது மைனஸ்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரூம் டெம்பரேச்சர் நார்மலில் ஏசியில் எப்படி இருந்தாலும் பெட்ஷீட் போட்டு விளையாடுறீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது. நீங்கள் வந்து பெட்ஷீட்டில் பார்த்தாமல் விளையாடுனீங்க, நார்மலாக கேம் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேம் வந்து நான் கவர் படாமல் தான் விளையாடுவேன். ஸோ லைட்டாக எனக்கு ஹீட்டிங் இதில் தெரியும், அப்புறமா பேக்கில் தெரியும். மற்றபடி எனக்கு வேறு எந்த விஷயம் வந்ததில்லை. இந்த ஃபோனில் எந்த விஷயமே கிடையாது, மைனஸ்ன்றதே ஒரு விஷயம் கிடையாது. ரீசெண்டாக இவங்க விட்ட அப்டேட்டில் தான் இந்த கேமரா கூட ப்ராப்ளம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பேட் திங்ஸ் பார்த்திங்கன்னா பேக் திங்ஸ்லாம் இல்லைங்க, அவ்வளோதான் சிம்பிள். அது ரெண்டே விஷயம் தான் எனக்கு வந்து இந்த ஹீட்டிங்கும் லைட்டாக அந்த ஹீட் ஆகிற விஷயமும் அதுவும் நான் போத்திட்டு விளாட்னால, ப்ளஸ் அந்த கேமரா அப்டேட்ஸில் கொஞ்சம் இது பண்ணாங்க. மற்றபடி எந்த விஷயமும் பண்ணலை அவங்க. இப்போ குட் திங்ஸ் போயிடுவோம். குட் திங்ஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்து வந்து மறுபடியும் கேமராஸ்க்கே வரேன். கேமரா பர்ஃபெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, அப்புறம் 10x, அப்புறம் 3x. 10x பெரிஸ்கோப் ஜூம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுது. S24 Ultra எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது 5x பெரிஸ்கோப் தான் வரும். நீங்கள் நினைக்காதீங்க அது டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க, அது மட்டமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக அவங்க அது வந்து இப்போ ஆப்டிக்கலாக இல்லைனாலும் உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக ஜூம் பண்ணாலும் அந்த 5x ஜூம் வந்து அது வந்து மெகா பிக்சல் அதிகம், ப்ளஸ் வந்து அவங்கள வந்து அது கரெக்டாக அது வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடுது. அது அழகாக 10x மாதிரியே இதை விட கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 10x ஃபோட்டோவை நம்மளே ஒரு கலர் எடிங்கோ இல்லைன்னா பிக்ஸார்ட்டோ லைட் ரூமோ எதையோ போய் எடிட் பண்ணோம்னா அந்த லெவலுக்கு மேட்ச் பண்ணிடலாம், அதை விட பெட்டராகவே பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணதுனால. ஸோ சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட வந்து ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப். பேட்ரி சார்ஜிங் 1 year ஆகிடுச்சு, இன்னி வரைக்கும் எனக்கு வந்து பேட்ரி வந்து பக்காவாக நிற்குது. முன்னே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 1 year பிஃபோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கும். இப்போ 1 year ஆகிடுச்சுனால லைட்டாக வந்து ஒரு 2% எனக்கு பேட்ரி லைஃப் வந்து குறைஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து நான் 90% பேட்ரி வச்சுருந்தேன்னா நான் கேம் விளாட்னா ஒரு வந்து 85, 80, 75 கிட்ட வந்துடும். பட் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 70 கிட்ட வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 70 இருக்க வேண்டியது 75 இருக்க வேண்டியது 70 வந்தது. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. 1 year ஆகுதுன்னா எல்லா ஃபோனும் கொஞ்சம் பேட்ரி லைஃப் கம்மியாக தான் ஆகும். பட் ஸ்டில் ஸ்ட்ராங், பக்காவாக ஒர்க் ஆகுது. பேட்ரி லைஃப் வேறு லெவல். பட் பேட்ரி சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 45 watts. இதான் நம்மளோட ஃபோனோட பாக்ஸு. இதில் எதுவுமே கொடுக்க மாட்டான். லைக் சேம் இவன் ஆரம்பித்து விட்டான் இந்த கோயந்தை ஆரம்பித்து விட்டதுலேருந்து இவனுங்கெல்லாம் காப்பி பண்ணி சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 3500 இதுக்கு தனியாக வாங்கணும். ஸோ 45 watts பயங்கரமாக சார்ஜ் ஆகும். நீங்கள் நினைப்பீங்க 45 watts கம்மியாகுதுன்னு, பட் இட்ஸ் குயிக், ரொம்ப டக்குன்னு தான் ஆகிடுது. நம்ம போய் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறதுக்குள்ளே அதை சார்ஜ் போட்டிங்கன்னா டக்குன்னு ஆகிடும். அவ்வளோலாம் லேட்டெல்லாம் கிடையாது. 45 watts இஸ் சஃபிஷியன்ட் இந்த ஃபோனுக்கு. பேட்ரி லைஃப் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வர்றதுக்காக. அண்ட் நியூ அப்டேட்ஸ் வந்து எதனா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும் போது One UI 5 ஏதோ இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 6.1 வந்திருக்கு. அது One UIயில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனல்லாம் நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க. எல்லா ஃபோன்லேயும் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும், சாம்சங் ஃபோன்ஸ்லலாம். ஸோ மற்றபடி எந்த குறையும் இல்லை. டிஸ்பிளே குவாலிட்டியை பாருங்கள். இது கேமரா ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணுதான்னு தெரியல. அந்த வால்பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணுதான்னு தெரியல. அண்டு ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் பாயிண்டில் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுறேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்காமல் இருந்தால் சரி. நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு கேளுங்க. இட்ஸ் டுவெல் ஸ்பீக்கர். மேக்ஸ் வால்யூமில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வரல, டக்குன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமு. அண்ட் மல்டி டாஸ்கிங் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பேசிடுவோம். நெக்ஸ்ட் அதுவும் ப்ளஸ் பாயிண்டில் வரும். நீங்கள் வந்து ஐஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 14 மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னுவாங்க. பட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோடு போட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் அது ஏறாது. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஸ்டோரி ஒன்று அப்லோட் பண்ணிட்டு வேறு ஆப்புக்கு போகலான்னு சொல்லி போனீங்கன்னா அந்த ஸ்டோரி அப்லோட் ஆகுது, ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம S23 Ultraவில் கிடையாது, S24 Ultraலையும் கிடையாது. சரிங்களா. பக்காவாக ரேம் மேனேஜ்மெண்ட் பண்ணுது இது. நீங்கள் இவ்வளோ ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே பேக்ரவுண்டில் ரன் பண்ணி விட்டுருந்தாலும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல விட்டு போனீங்களோ அந்த இடத்துல விட்டிங்களோ அதே இடத்துல ஸ்டார்ட் ஆகும். லைக் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்லோட் பண்ணுறதா இருக்கும். ஆண்ட்ராய்டு யூஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும். ரேம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இது வேறு 12GB ரேம்னால பக்காவாக எனக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட்டில் பக்காவாக ஒர்க் ஆகுது. பேட்ரி இஷ்யூஸும் எதுவுமே கிடையாது, ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸும் எதுவும் கிடையாது. அண்ட் வீடியோ எடிட்டிங் வந்து ஸ்டில் நவ் இப்போ நான் வீடியோ அந்த ஐஃபோனில் எடுத்தால் கூட நான் எடிட் வந்து நான் இதில் தான் பண்ணுவேன். ஏன்னா இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்மளோட குச்சி தான் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பார்த்தீங்களா, இந்த குச்சி தான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இருங்க நான் வந்து சவுண்ட் மோடில் வச்சிடுறேன். அப்போ தான் அந்த குச்சிக்கு நான் தனியாக சவுண்டெல்லாம் வச்சுருக்கேன் நான். இது வந்து குட்லாக் ஆப்பில் நீங்கள் பயங்கரமாக வந்து
இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குட் லாக் ஆப்னால். இப்போ நான் குச்சி வெளியே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், சாரி, பென் கீழே வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட பாட்டில் ஓப்பனர். இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், இன்னும் மாற்றலை. ஆனால் உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் சவுண்டு கவனிங்க. நான் கீழே இங்கே வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபன்னியாக நம்ம பக்காவாக வச்சுக்கலாம் ஒன்றும். நான் ஓகே, அது வந்து எதிர் வீட்டில் கொஞ்சம் லைட்டாக எல்லாம் அவங்க வந்தாங்க, அதனால் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். சரிங்க, வாங்க கண்டினியூ பண்ணலாம். நம்ம எஸ் பெனில், சரிங்களா, எஸ் பென் இருக்கிறனால என்னால் ப்ரிசைஸாக எடிட் பண்ண முடியும். ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸோ எல்லாமே பக்காவாக பண்ண முடியும். இந்த எஸ் பென் வச்சு சர்க்கிள் டு சர்ச், அது நிறையா ஃபோன்ஸில் இப்போ வந்து A சீரிஸ் ஃபோன்ஸில் A55 A35 கூட வந்துடுச்சு. எனக்குன்னே வருவாங்க, இனிமேல் கற்ற மாட்டான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஹோப். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் பென் இருக்கனால பர்ஃபெக்டாக எடிட் பண்ண முடியும். என்னோடய பிக்சார்ட்லேயும் சரி, என்னோடய VN ஆப்பில் தான் எடிட் பண்ணுறேன் வீடியோஸ் எல்லாம். ஸோ ப்ரிசைஸாக அந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பாயிண்ட்லாம் பண்ணலாம். நீங்கள் விரலில் வச்சு பண்ணுறத விட எஸ் பெனில் வச்சு பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதோட எஸ் பென் வந்து ஒரு ஷட்டர் பட்டனாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கேமரா எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களே பாருங்கள், நான் கேமரா பட்டன் எதுவுமே கிளிக் பண்ணலை. ஸோ என்னோடய எஸ் பென் இருக்குங்களா, எஸ் பென் வச்சு நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பட்டன் இருக்கீங்க, எங்கடா பட்டனு, ஓகே, ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளோட எஸ் பென் வச்சு நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் கூட பண்ணிக்கலாம். அதை நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு காட்டுறது எப்படின்னா, நான் டேரெக்டாக எப்படியே காட்டுறேன். ஓகே, நம்ம வால்பேப்பர் இப்போ தான் தெரிஞ்சிருக்கோம், முன்னாடி ஜூம் பண்ணியிருக்கான்னு தெரில. ஸோ நம்ம எஸ் பென் எடுத்துப்போம். ஸோ இதை வச்சு நம்ம கேமரா கண்ட்ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம கேமரா ஓப்பன் பண்ணிட்டோமா, பண்ணிவிட்டு எப்படி ஜூம் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, இது வேறு ரீசெண்டாக போயிடுச்சு, இது பண்ணிங்கன்னா கரெக்டாக ஜூம் ஆகுதா. அப்புறம் இப்படி பண்ணிங்கன்னா இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு ஸ்டிக்கை வச்சு தான் நான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து தள்ளிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். நீங்கள் எப்படி கீழே இப்படி புஷ் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து பேக் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ எஸ் பெனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. வந்து இப்போ நானே எடுக்கிறனால அது வந்து கொஞ்சம் கை வந்து நான் இப்படி நார்மலாக உங்களுக்கு இப்படி காட்டணுன்னா வந்து கேமரா வேறு எங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காட்டணும். ஸோ அதனால் வந்து வெயில் வேறு பயங்கரப்படி நான் காட்டல, நான் சிம்பிளாக காட்டிட்டேன். நான் ஆக்ஷன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஜூம் அவுட் ஆகும், இப்படி பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், அது மாதிரிலாம் காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில பிராண்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா சைடில் பட்டன் வச்சுட்டு நாங்கள் தான் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லி சீன் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க சில பழம் கம்பெனியெல்லாம். ஸோ நாங்களாம் அப்போ வேடா அப்படிடா அப்படின்ற மாதிரி சாம்சங் வந்து போட்டு தாக்கிட்டாங்க அவங்கள, சரிங்களா. ஸோ இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன் கிட்டலாம் தேவையில்ல, நீங்கள் ஃபோன் வந்து கையில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் வச்சுட்டு நீங்களாக தனியாகவே வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். அண்டு வீடியோ ப்ரிவியூ வேணும்னா இந்தமாதிரி நீங்கள் வாட்சாக வாங்கி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீடியோ ப்ரிவியூ வரும். ஸோ இதில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம வந்து கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் வந்து இதை பற்றி வீடியோ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போட்டிருப்பேன். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா சாம்சங் பே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அந்த பெட்ரோல் பங்க்லேயோ இல்லை ஷாப்பிங் க்ளோஸஸ் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா பே ஆகிடும், நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த மாதிரி சாம்சங்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வந்து பக்காவான ஃபீச்சர்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம் சொல்கிற மாதிரி நம்மளோட ஆண்ட்ராய்டு ஈக்கோ சிஸ்டமில் நம்பர் 1 இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்சங் தான். சாம்சங் ஈக்கோ சிஸ்டம் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா நான் வாட்ச் வச்சுருக்கேன், இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் வச்சுருக்கேன், ப்ளஸ் பட்ஸும் வச்சுருக்கேன் நான். ஸோ சாம்சங் ஈக்கோ சிஸ்டம் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இந்த ஃபோன் யூஸ் ஆகும். அண்டு பார்த்திங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் பற்றி பேசிகிட்டு இருந்தால் ட்ரக்குன்னு நம்ம வந்து மைண்டை வந்து நம்மளோட கேமராஸ்க்கு போயிடுச்சு. ஸோ சர்க்கிள் டு சர்ச் பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ் பென் வச்சு பண்ணலாம், நார்மலாக கையிலையும் பண்ணலாம். அதோட எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், எக்ஸ்பென் வச்சே காட்டுறேன். ஏன்னா அது இருக்குல்ல, இல்லாமல்னா இருந்தால் பரவாயில்ல, பட் இருக்கே, அதனால் நான் எக்ஸ்பென் வச்சே காட்டுறேன். சர்ச் வைஃபைலாம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேப் பண்ணிங்கன்னா போதும் பாட்டமில். ஸோ உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் ஆன் ஆகிடும். இப்போ நான் வந்து ப்ளே ஸ்டோரில் சர்க்கிள் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி பர்ஃபெக்டாக உங்களுக்கு காட்டிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டேப் பண்ணுறேன். நீங்கள் சர்க்கிள் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, டேப் கூட பண்ணலாம். இப்போ வந்து புது ஃபீச்சர் இது வந்து என்னென்னா இன்ன கார் டொயோட்டா சூப்பரா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாது, இது நான் மறுபடியும் ரெடி பண்ணுறேன். டொயோட்டோ சூப்பரா, இது நானே எடுக்கிறதுனால வீடியோ இப்படி ஆங்கிள்லாம் மாறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அது என்ன மாடல், அதே வால்பேப்பரு எவனோ ஒரு யூடியூப் சேனலில் அந்த வால்பேப்பர் தூக்கி வச்சுட்டுக்கிறான். ஸோ அது மாதிரி இன்னும் ஏதுன்னு சொல்லி பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சரு. ஓகே, இந்த சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா அது ஏஐ மூலிமா நடக்குது. முக்கியமானது நெக்ஸ்ட் பாயிண்ட், இதோட அட்வான்டேஜ் இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட
செட்டிங்ஸில் போய் காட்டுறேன். கேலக்ஸி ஏஐன்னு சொல்லி ஒரு போர்ஷன் இருக்கும் தெரியுதுங்களா, அதுதான் கேலக்ஸி ஏஐ. நம்மளோட பழம் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து மாடலுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். பட் நம்மளோட ஏஐ பார்த்திங்கன்னா சாம்சங்கோட மிட் ரேஞ்சிலே வருது, சாம்சங் A55 அந்த ஃபோன்லேயே வருது. ஸோ A55 ரீசெண்டாக வாங்கினேன் நான், A35லேயும் வருது அந்த ரீசெண்டாக அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வருது. நம்ம பழம் பிராண்டு பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த வருஷம் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து அது என்னோடய 14 Pro Maxக்கெல்லாம் அந்த ஃபியூச்சர் வராது. ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து கேப்பபிள் ஏஐக்கு, பட் அவனுங்க வந்து கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே S24 Ultraவில் இருக்கும்போது அந்த அப்டேட்டு என் ஃபோனுக்கும் அந்த அப்டேட் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து S24 Ultra தான் வாங்கணும்லாம் இல்லை. 1 இயரில் எனக்கு வந்து பெரிய ப்ளஸ் ஆனது என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்னோட பேடில் இருந்து, பேடு இல்லை பேடுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு மேஜரான ஒரு பெஸ்ட்டான அப்டேட் பார்த்திங்கன்னா கேலக்ஸி ஏஐ தான். ஃபோட்டோஸ்லேருந்து, கேமராஸ்லேருந்து, டெக்ஸ்ட்லேருந்து, நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த ஏஐ இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சப்போர்ட்டிவாக சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ கேலக்ஸி ஏஐக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இதில் போட்டிங்கன்னா பயங்கர லென்த் ஆகிடும், ஏன்னா அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது கேலக்ஸி ஏஐக்கு பார்த்திங்கன்னா. ஸோ சிம்பிளாக அதுக்குள்ள வந்து சர்க்கிள் டு சர்ச் மட்டும் நான் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அண்ட் தென் தட்ஸ் ஆல். 1 இயரில் இட் வாஸ் மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன போடலான்னு இருக்கேன்னா, ஏதோ ஆப்வியஸ்லி இந்த S23 Ultraவும் நம்மளோட 14 Pro Maxும் வந்து 2024 நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ 2024 நீங்கள் வந்து கேலக்ஸி S23 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட், நோ அதர் சாய்ஸ். உங்களுக்கு பணம் இருந்தால் S24 Ultra போங்க, நோ ப்ராப்ளம். பட் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கனால அதில் இருக்கிற மேஜர் எல்லாமே இதில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் இருக்கிறது தான் எல்லாமே அதில் இருக்குது, அதில் இருக்குதுலாம் இல்லை, இதில் இருக்கிறது தான் எல்லாமே அதில் இருக்குது. ப்ராசஸர் மாதிரி இருக்கும், கேமராவில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருக்கும், டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருக்கும், டைட்டானியம் ஃப்ரேம் கொடுத்துருப்பானுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ கோ ஃபார் S23 Ultra. ஸோ இப்போவே சொல்லிடுறேன், யாரும் அந்த பேஸ் வேரியன்ட் 256 அப்புறமா அந்த கீழே இருக்கிற வேரியன்ட் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன், இதுக்குமே போகாதீங்க. கோ ஃபார் 1/2 TB அல்ல 1 TB. ஏன்னா வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆனதுனால சொல்கிறேன் நான். அப்படி போனீங்கன்னா, ஏன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப நிறைய பிடிக்கும் வராது. ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா பயங்கரமாக MBஸில் GBஸில் போகும். ஏன்னா அதில் 8K ரெக்கார்டிங்கும் இருக்குது, அதுவும் ப்ளஸில் வரும். பட் மோஸ்ட்லி இது வரைக்கும் நான் ஷூட் பண்ணது இல்லை அதில், பட் இருக்குது. ஏன்னா நீங்கள் 8K வீடியோ எடுத்திங்கன்னா ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்லோமோ வீடியோஸ்லாம் ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் பேடு கொஞ்சம் குட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓவரால் இன்டெப்த்தாக போய் உங்களை வந்து டென்ஷன் பண்ணி குழப்பி இந்த ஃபோன் அந்த ஃபோனெல்லாம் இல்லை. ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஓவரால் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 10 ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா 9.6 9.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். இந்த 0.5 ஸ்டார்ஸ் ஏன் கம்மி பண்ணுறேன்னா, அந்த கேமரா அப்டேட் நடுவில் சொதப்பந்துக்கும், அண்டு நடுவில் வந்து அந்த அப்டேட்டில் ஒரு திங்ஸ் எல்லாம் ஹீட் ஆனது, அப்புறமா வந்து அதுதான் இந்த 2 விஷயனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் மைனஸ் ஆச்சு. மற்றபடி ஃபோன் இஸ் 100% பர்ஃபெக்ட், எந்த ஃபோனுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் திஸ் ஃபோன் இஸ் 9.5 ஸ்டார்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ தாராளமாக போய் வாங்குங்க. நான் என்னோடய 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ப்ளஸ் இதோட கேமரா சாம்பிள்ஸ் வேணும், இதோட 1x 2x 3x அது மாதிரி நிறைய எல்லா எக்ஸு சரிங்களா, உங்கள் எக்ஸை தூக்கி போடுங்க. இதில் இருக்கிற எல்லா எக்ஸு அப்புறமா வீடியோ சாம்பிள்ஸு எல்லா வீடியோமே நிறைய எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுற ப்ரோ மேக்ஸ்லேயும் அண்ட் S23 Ultra பற்றி 2 கேமரா ரிவ்யூவும் போடுவேன். ப்ளஸ் வந்து ப்ராசஸர் ரிவ்யூ அதுமாதிரி எல்லாமே போடுறேன். ஏன்னா அப்போ போடும்போது அது புதுசாக இருந்தது, அந்த காலத்துக்கு அது கரெக்டாக இருந்தது. இப்போ 2024க்கு அது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவ்வளோ ஆப்வியஸாக யாரும் போடுறதில்லை தமிழில் நினைக்கிறேன். 2 இயர்ஸ் கழிச்சு இந்த ஃபோன் வாங்கினா எப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடுறதில்லை அவனுங்க. ஜஸ்ட் இந்த 2 ஃபோனை கம்பேர் பண்ணிட்டு எப்படி இது கேமரா நல்லாகுதான்னு சொல்கிறாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிதா இல்லையா அதெல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல. ஸோ நான் கிக் பெஞ்ச் ஆட்டிடியூட் எல்லாம் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் ஆகிருக்கு ரீசெண்டாக வந்து அப்டேட்டில், அதுவும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த பர்ஃபார்மன்ஸ் செக்ஷனில் உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்கிறேன். இதை நான் சிம்பிளாக வந்து ஓவர் வியூ மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதோட உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா தான் உங்கள் நஷ்டம். டேக் கேர் கைஸ், பாய். My life is in this town and I